ஹாய் guys, வெல்கம் டு மார்க்கெட் எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நல்லா ஸ்டாக் பற்றி பார்க்கலாங்க. நமக்கு கொஞ்சம் கம்மி ரேட்டில் கிடைக்கிது இது இன்றைக்கி. ஸோ அதை நமக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். இன்றைக்கி என்ன ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரியண்டல் ஹோட்டல் தாங்க. நான் ஒரு செபி அட்வைஸர் கிடையாதுங்க. நல்ல செபி அட்வைஸ் கேட்டு கண்டிப்பாக அந்த ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்டிங் பார்த்திங்கன்னா அரௌண்டாக ஒரு 4-5 மந்த்ஸ் நம்ம ஹோல்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ அது நம்ம ஆவரேஜ் பண்ண பார்த்திங்கன்னா 122 நம்ம ஆவரேஜ் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 138 ட்ரேடிங் ஆகி போயிட்டுருக்கு உங்களுக்கு இப்போது. இது நல்ல வாய்ப்புகள் வாங்குறதுக்கு உங்களுக்கு இப்போது நம்ம போர்ட்ஃபோலியோவில் கிட்டத்தட்ட 11% நம்ம ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நல்ல சூப்பரான ஆவரேஜிங் வேணால் உங்களுக்கு ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஸ்டாக்ஸ் உங்களுக்கு இது. மற்ற ஸ்டாக் இண்டஸ்ட்ரி ஹோல்டு பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இவங்களோட டெப்ட் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஏன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா டெப்ட் அதிகமாக உள்ள ஹோட்டல்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து எடுத்து பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு லாஸ் கிடைக்கும் நமக்கு. டெப்ட் எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 0.33 இருக்குது உங்களுக்கு இதில். அதெல்லாம் மார்க்கெட் கேப் எடுத்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2500 கோடி உங்களுக்கு வச்சுருக்காங்க இவங்க. பிஇ ரேஷியோ பிபி ரேஷியோ பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டாக ரீசெண்டாக இருக்குது உங்களுக்கு இது. ரெவன்யூ கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா இயர் பார்த்திங்கன்னா போகிற இயருக்கு இந்த இயருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும் உங்களுக்கு இதில். ப்ராஃபிட் கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2022 -13 கோடி இருந்தது. கிட்டத்தட்ட இந்த வருஷம் ஆவரேஜ் பண்ணி 50,000 கோடி வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதில் நெட்ஒர்த் பார்த்திங்க அப்படின்னா போன இயர் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது அவ்வளோ நமக்கு கிட்டத்தட்ட 80 க்ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்க்ரீஸ் ஆகிருக்கு உங்களுக்கு இது. ஸோ நல்ல நியூஸ் நமக்கு இது. போன இயர் குவார்டர் ரிசல்ட் பார்த்துங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னு பாருங்கள் நீங்கள். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக்ஸ் வாங்கி பெனிஃபிட் பண்ணலாங்க. ஓரளவுக்கு டீசெண்டாக ரிட்டர்ன் கொடுக்கும் உங்களுக்கு இது. கண்டிப்பாக ஸ்டாக் பெனிஃபிட் பண்ணலாங்க நீங்கள்.